வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் பலன் தரும் பதிகங்கள் நிகழ்ச்சி அபிராமி அந்தாதியோட ஒரு தொகுப்பு நிகழ்ச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தொடர்ந்து வரும் பதிவாக பலன் தரும் பதிகங்கள் பகுதி 12ல் மொத்தம் 4 பாடல்கள் இருக்குது. அதில் 2 பிரிவாக நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 4 பாடலும் ஒரே வீடியோவில் போட முடியாது, டைம் அதிகமாகிடும். ஸோ இந்த 4 பாடல்களும் பாராயணம் பண்ணால் என்ன நம்ம பலன் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, தோஷம், அதாவது ஒரு நல்ல வரன் அமையலைங்க, நாங்கள் தட்டிக்கிட்டே போகுது, தோஷம் இல்லை ஆனாலும் வரன் தட்டிகிட்டே போகுது, இல்லை தோஷமாக இருக்குன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இந்த 4 பாடல்களும் பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் நீங்கி ஆத்தாள் திருக்கடையூர் அபிராமி அன்னை நமக்கு எப்படி நாம் நினைச்சோமோ நினைச்சவண்ணும் எதிர்பார்த்த வரனை கண்டிப்பாக அமைத்து கொடுப்பார். ஏன்னா அபிராமி பட்டர் இது அந்த காலத்திலே நமக்காக குழந்தை பிறந்ததில் ஆதி டு அந்த பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் அன்னைக்கே இதெல்லாம் எதிர்பார்த்து அனைத்து 100 பாடல்களுமே கொடுத்திருக்கார். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு வர பகுதியில் இப்போ என்ன பலன்கள் இருக்க பாடல்கள் பார்க்குறோன்னா, நல்லவரன் பெண்களில் ஆண்களுக்கும் நல்லவரன் அமையும். ஸோ 2 பாடல்கள் 17வது பாடலும் 35வது பாடலும் நாம் இந்த பகுதியில் பார்த்துருவோம். அடுத்த பகுதியில் பேலன்ஸ் 2 பாடலில் பார்க்கலாம். முதல்ல பாடலை பார்த்துட்டு அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். அதிசயமான வடிவுடையால் அரவிந்தம் எல்லாம் துதி செய்ய ஆனன சுந்தரவள்ளி துணை ரதி பதி அதிசயமான அபசயமாக முன் பார்த்தவர் தம் அதிசயமாகவன் ரோமே பாகத்தை வவ்வியதே. அதாவது இடப்பாகத்தை வவ்வியதான் வாம பாகத்தைன்னு சொல்றார். இப்போ முதல்ல பாடலோட விளக்கத்தை பார்த்தலாம். எல்லாருமே வியக்கத்தக்க மலர்னா அது தாமரை மலர். இந்த இடத்துல அரவிந்தம் அப்படின்னு சொல்றது அவர் தாமரை மலரை தான் குறிப்பிடுறார். ஏன் தாமரை மலர் தான் பிரம்மன் உட்கார்ந்துருக்காரு, மகாலட்சுமி, சரஸ்வதி, அம்பாள், அனைத்து சித்த மகா புருஷர்களும் தவம் பண்ணினது, கடவுள்கள் 33 கோடி தேவர்கள் வாசம் செய்யும் இடம். ஸோ இப்படி அம்பாளை ஒரு மன்னிக்கணும், தாமரை ஒரு பூஜிக்கக்கூடிய மலராகவும் தாமரை தெய்வமாகவுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் அந்த தாமரை மலருக்கு தான். ஆனால் இவர் ஒருபடி மேலே போய் என்ன சொல்றாரு, அந்த அதிசயமான தாமரை மலரையே அம்பாளை பார்த்து என்ன சொல்லுதான், சுந்தரவல்லின்னு சொல்லுதான். ஏன் இங்க அதுதான் நம்ம கொஸ்டின் மார்க். இப்போ தாமரை மலரோட தன்மை என்ன, சூரியன் வரும்போது பிறக்கும், சூரியன் மறையும் போது மறைந்து விடும். அம்பாள் அப்படிப்பட்டவளா கிடையாது, எப்போதும் ஒளிர்விட்டு சுடர்பவள். அப்ப தாமரை மலரை அம்பாளோடு ஒப்பிட முடியாது. ஆனால் நம்ம பல கவிஞர்கள் கூட நிறைய பேர் அம்பாளை தாமரை மலர் போன்ற கண்களை உடையவள், முண்டக கண்ணி அம்பாள்னே ஒன்று இருக்கு. ஸோ முண்டகம்னா தாமரை மலை போன்ற கண்ணி. ஆனால் இவர் ஒரு படி மேலே போய் அந்த தாமரை மலர் எல்லாமே போய் அம்பாளை துதி செய்தான், நீ ஒரு சுந்தரவல்லின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அடுத்த லைன் பாருங்க, நம்ம சிவபெருமானை பற்றி குறிப்பிடுறாரு. ரதியோட பதி மன்மதன் என்ன பண்றாரு, சிவபெருமானார் தவத்தை கலைக்க போறார். அவர் தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டிருக்கிறார். சுத்தி சனக முனிவர்கள் அனைவரும் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் போய் அப்படியே தட்சிணாமூர்த்தி பார்த்த ஒரு கண நேரம் அப்படியே அதிசயமாகி என்ன பண்றார், மயங்கி விழுந்துடுறார் அவரோட அழகுல. எப்படி சிவபெருமான அழகுல மன்மதனை பார்த்தே அழகுன்றவங்க அந்த மன்மதனையே பார்த்து சிவபெருமானம் இது பண்றாரு, மயங்கி போறாரு. அவர் யாரு பார்த்து மயங்கினாரு, அம்பாளை பார்த்து மயங்கினார். இப்ப பார்த்துங்க, இந்த பாடலோட உங்களுக்கு பலன் புரியும். பாடல் எண் 35 இதையும் பார்த்துட்டு வந்துடலாம். திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் நிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் உருவகப்படுத்திருக்க பாருங்க. சிவபெருமான் திங்கட் பகவின் மனம் நாரும், திங்கள்னா நமக்குலாம் சந்திர பகவான், சந்திர பகவானை பிறை சுடி கொண்டிருக்கிறது யாரு, சிவபெருமான். அந்த சந்திரனை அம்பாளும் சூடிக்கொண்டிருக்கிறார். ஓகேவா, அம்பாளும் சூடிக்கொண்டிருக்கிறார்.
இப்படி மனம் நாரும், அதாவது யாரு சீரடி சென்னி வைக்க அந்த சிவபெருமானோட திருவடி பாதத்தை, எப்படி திருவடி பாதத்தை தான் எல்லாரும் ஒரு பேரு எங்களுடைய பிறவி பலன் தீரணும்னா அந்த சிவபெருமானோட தலம் சிரத்து, அதாவது கால் கிட்ட கொண்டு போய் நம்மளோட கர்வத்தை தொலைக்க வேண்டுமாம். இதுதான் எல்லாரும் எங்களுக்கு பிறவி பிணி தீர்க்கணும் சொல்றதே அதுதான். அப்பேற்பட்ட சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா. அம்பாள் காலடிய எங்க தலைமையில, அதாவது நம்ம தலைமையில வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தவம் கொடுத்தியே, இதை விட எங்களுக்கு ஏதாவது இதை விட சிறந்த இது எங்களுக்கு பலன் கிடைக்குமா? அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து என்னென்ன சொல்ற எண்ணிறந்த விண்ணோர், நமக்கே தெரியும் 33 தேவர்கள் இருக்கிறாங்க. அந்த 33 தேவர்களுக்கும் கிடைக்காத இந்த தவம் எங்களுக்கு நீ கொடுத்த இந்த தவம் எய்துமோ அதோடு சேர்த்து அடுத்து என்ன சொல்றாங்க, தரங்க கடலுள் விங்கட் பணியனை மேல் தூயில் கூறும் விழுப்பொருளே. இங்க நாராயணனை கும்புறார். எல்லாருக்கும் தெரியும் நாராயணனோட தங்கச்சி தான் நம்மளுடைய துர்க்கை அம்பாள், பார்வதி தேவி. அம்பாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வைஷ்ணவி. ஏன்? விஷ்ணுவோட சாட்சாத் ரூபத்தை கொண்டவள் அப்படிங்கறனாலதான் சங்கு சக்கரம் ஏந்திருப்பாள் வைஷ்ணவி தேவி. அந்த நாராயணர் அலைக்கடல் மேல படுத்துட்டு இருக்கார். அலைக்கடல் அமைதியாவா இருக்கும், கடல் அலை கொண்டு போயிருக்கும். அப்படி கொண்டு போயிட்ட நிலையற்ற தன்மையில் இருக்கிற அந்த நாராயணனோட தங்கச்சி எப்படி இருக்காளா, எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் சல்லம் சபடம் எதுவுமே இல்லாம அப்படியே இருந்த இடத்திலேயே நம்ம பிரச்சனை தீர்க்கறனால தான் வைஷ்ணவி ரூபத்தை கொண்டுடையவளாக இருக்கிறாள். அந்த வைஷ்ணவி ரூபத்துல இருக்கிற இடத்துல கூட என்ன சொல்றாரு, ஆதிசேஷனும் இங்க நமக்கு கொண்டு வராரு. இப்படிலாம் இருக்கிற விழுப்பொருளே கடைசியில் அம்பாளை நோக்கி இதை முடிக்கிறார். ஏன்னா அனைத்து ரூபத்துக்கும் தலைவி யாரு, அம்பாள் மட்டும்தான். நாராயணரோ இல்லை முப்பெரும் தேவியரோ மும்மூர்த்திகளோ அனைவருக்கும் தலைவி யாரு, அம்பாள் ஒருத்தி தான். அதை தான் அனைத்து ரூபத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். என்ன மக்களே, இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட பலன் தரும் பதிவுகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மன்னிச்சுங்க, நடுவில் ரொம்ப கேப் விட்டுட்டேன். என்னால் கொஞ்சம் வேலை நிமித்தமாக என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு எங்களுக்கு இந்த பாடலோட விளக்கம் வேணும்னாலும் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.